ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலவன் மல்டிபிளாக் யூடியூப் சேனல். நம்ம கண்டினியூஸாக மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்த்துக்கினே வரோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா லார்ஜ் கேப் ஃபண்டை பற்றி பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிட் கேப் ஃபண்டு, அதாவது நடுத்தர நிறுவனங்கள் இருக்குங்களே, அதை தான் மிட் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மிட் கேப் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா எஜுகேட் பண்ணுற மாதிரி இன்னும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறைய வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். சரிங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஸோ வாங்க மிட் கேப் ஃபண்டுன்னா என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அதாவது இந்த மிட் கேப் ஃபண்டுனா என்னன்னா, நடுத்தர அளவிலான நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதாவது மிடில் இருக்கிறவங்க, அதாவது பெரிய கம்பெனியும் இல்லாம சின்ன கம்பெனியும் இல்லாம நடுவுல இருக்கிற நிறுவனங்களா இருக்குங்களா, அதோட சொத்து மதிப்பு அடிப்படையில 100ல இருந்து 250 வரைக்கும் இருக்கிற கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் மிட் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மிட் கேப் ஃபண்டு வந்து லார்ஜ் கேப் ஃபண்டை விட அதிகமா ரிட்டர்னும் கொடுக்கும். அதே சமயம் ஸ்மால் கேப் ஃபண்டை விட ரிஸ்க்கும் இது கம்மி. சரிங்களா? இதுல வந்து ரிஸ்க் வேணும், அதே சமயம் ரிட்டர்னும் அதிகமாக எடுக்க நான் ரெடி, ரிட்டர்னும் எனக்கு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மிட் கேப் ஃபண்ட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதாவது மக்களே, நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிட் கேப் ஃபண்ட் வந்து அதிகமாகவும் ஏறும், அதே சமயம் அதிகமாக கீழே இறங்கும் தன்மை கொண்டதுனால நீங்கள் வந்து மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு 5லேருந்து 7 வருஷம் உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? நீங்க வந்து உடனே ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து மிட் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல அதிகமாக ஏறும், அதே சமயம் அதிகமாக கீழே இறங்கும். சரிங்களா? அதே சமயம் மிட் கேப் ஃபண்ட் வந்து ஷேர் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை வந்து இறங்கும் போது மற்ற ஃபண்டு கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் ஃபண்ட் வந்து அதிகமாக சரியும். சரிங்களா? அதனால வந்து நீங்க உங்க போர்ட்போலியோ, அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க மொத்த அமௌண்ட் இருக்குங்களா, அதுல வந்து 20லேருந்து 30% நீங்க மிட் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா உங்களோட போர்ட்போலியோ கரெக்டா இருக்கும். சரிங்களா? மொத்த அமௌண்ட்டையும் தூக்கின்னு போயிட்டு மிட் கேப் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இறங்கும் போது மிட் கேப் ஃபண்ட் வந்து அதிகமாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் அதிகமாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு 30% மிட் கேப் ஃபண்ட்ல உங்க போர்ட்போலியோல இருந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சரிங்களா? அப்படி திட்டமிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க போர்ட்போலியோவும் கொஞ்சம் ஸ்டெபிளா இருக்கும். அப்புறம் வாங்க எங்களோட இன்வெஸ்டரோட மிட் கேப் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எல்லா வீடியோல இதே மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து நீங்க நினைக்கலாம், ஏன் இன்வெஸ்ட்மெண்டோட போர்ட்போலியோ நம்மளுக்கு காமிக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன் காமிக்கிறேன்னா, உங்களுக்கு அது ஒரு நாலேஜபிள் வரணும் அப்படின்றது தான். எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, எத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மிட் கேப் ஃபண்ட்ல, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ என்ன, இப்போ கரண்ட் வேல்யூ என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவா இருக்கும். அதனால தான் நான் இந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு காமிக்கிறேன். வேற எந்த உங்களுக்கு வந்து பிரைன் வாஷ் பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நடக்குது, ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசம் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே நான் காமிக்கிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நான் மிட் கேப் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து எப்படி ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்றாங்க, எந்தெந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்றத டீட்டெயிலா இப்ப நம்ம காமிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ நான் எந்த ஃபண்ட் எடுத்திருக்கேன்னா HDFC மிட் கேப் ஃபண்ட் எடுத்திருக்கேங்க. சரிங்களா? அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல மிட் கேப் ஃபண்ட்ல எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க நான் காமிக்கிறேன். எவ்வளவு பர்சன்டேஜ் பண்றாங்க காமிக்கிறேன். பாருங்க, ஈக்விட்டி பங்குகள், அதாவது ஈக்விட்டி ஸ்கீம் சொன்னோம் பாத்தீங்களா, அது 92.88% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஈக்விட்டியில என்னென்ன இருக்குன்னா, அதாவது பாருங்க, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, லார்ஜ் கேப் ஃபண்டு, இது எல்லாமே ஈக்விட்டி கீழே தான் வருது. ஓகேங்களா? அந்த 92.88%ல எவ்வளவு மிட் கேப்ல ஒதுக்கி இருக்காங்கன்னா, ஏன்னா அது மெயின் மிட் கேப் ஃபண்டுன்றதுனால 63.73% ஒதுக்கி இருக்காங்க மிட் கேப் ஃபண்ட்ல, அதாவது மிடில் கம்பெனில. ஓகேங்களா? ஸ்மால் கேப் ஃபண்ட் நான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்மால் கேப்னா கீழே இருக்கிற கம்பெனி, சின்ன சின்ன கம்பெனி, பென்னி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல பாருங்க 20.56% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப் ஃபண்டு 8.56% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதான் சொன்ன பார்த்தீங்களா, பெரிய பெரிய நிறுவனங்கள்ன்ட்டு அது கொஞ்சம் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல, அதுல ஒரு 8.56% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெப்ட், கடன் பத்திரங்கள் மற்றும் இதரவை, அதாவது டெப்ட்னா என்னன்னா டெப்ட் ஃபண்டு, அதாவது ஸ்லோலி ஏறும், அதே சமயம் கடன் பத்திரங்களா கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட் இதெல்லாம் இருக்குங்களா, அதுல வந்து ஒரு 7.12% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா எல்லா ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் மிட் கேப் ஃபண்டு. ஓகேங்களா? இப்படிதான் அலோகேட் பண்றாங்க மிட் கேப் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸை. புரியுதுங்களா? மிட் கேப்ல 63%, ஸ்மால் கேப்ல 20%, லார்ஜ் கேப்ல 8%, டெப்ட்ல 7%. நீங்க இன்வெஸ்ட் பண்ற மொத்த அமௌண்ட்டே தூக்கின்னு போயிட்டு மிட் கேப் கம்பெனில போட மாட்டாங்க. ஒரு பேலன்ஸ் வேணும், கொஞ்சம் ரிஸ்க் இருக்கக்கூடாதுன்றதுக்கோசம் தான் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு எல்லா கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க இதுல மிட் கேப்ல பண்றதுனால மிட் கேப்ல கொஞ்சம் அதிக ஃபண்டு அலோகேட் பண்ணுவாங்க. அதுதான் மிட் கேப் ஃபண்ட்ல இப்படிதான் அலோகேட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஒரு இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ நம்ம பார்க்கலாம்.
இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? இன்வெஸ்டரோட பேரை வந்து உங்களுக்கு காமிக்க முடியாது செக்யூரிட்டி பர்பஸ் கோசம். ஸோ இன்வெஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிப்பான் இந்தியா க்ரோத் மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? க்ரோத் மிட் கேப் ஃபண்டு. ஓகே, மிட் கேப் ஃபண்டு சொன்னல அதுதான் அது. எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா 19 மார்ச் 2007. ஓகேங்களா? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ கரண்ட் வேல்யூ பாருங்க. கரண்ட் வேல்யூனா என்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறேன்னா 13 ஜனவரி மாதம் 2026 ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கரண்ட் வேல்யூ வந்து 32,54,851 ருபீஸ். அதாவது 32,54,851 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு அவருக்கு. எவ்வளோ? 2 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 32,54,000 ரூபாய் இப்போ ப்ராஃபிட்ல இருக்கு. அதாவது எத்தனை வருஷத்துல? 3, 10, 18 வருஷத்துல. ஓகேங்களா? 18 இயர்ஸ்ல அவருக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குன்னா 30 லட்சம், அதாவது 2 லட்சம் போட்டு 30,50,000 வரைக்கும் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் மிட் கேப் ஃபண்ட். பாத்தீங்களா எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்ட்டு. ஸோ பொறுமையா இருந்தீங்கன்னா, அவர் 18 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி பொறுமையா இருந்தாரு. அவருக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இந்த 32 லட்சத்தை எடுத்து அவரு பாண்டுலயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து அழகா பென்ஷன் மாதிரி வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பிளான் பண்ணி பொறுமையா வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். உடனே போட்டு உடனே வேணும்னா தலையில துண்டு தான் போட்டுன்னு போகணும். சரிங்களா? இந்த மாதிரி இவரை மாதிரி பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்றதையும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் கிடைக்கும். தாராளமா பொறுமையா இருக்கணும். இதுதான் நான் எல்லா வீடியோலும் சொல்றேன். பொறுமை பொறுமை பொறுமை. ஓகேங்களா? மிட் கேப் ஃபண்ட்னா தான் இப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது வரைக்கும் மிட் கேப் ஃபண்டை பத்தி பார்த்தோம். உங்களுக்கு ஓரளவுக்கு மிட் கேப் ஃபண்டை பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா நம்ம கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் கமெண்ட்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம யூடியூப் சேனல் வந்து மேலும் கண்டினியூ பண்றதுக்கு. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.